பிடிக்க நின்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. என் இனிய தமிழ்நாட்டிலே உங்கள் பாஸ் கூறிய பாரதிராஜன் பேசுகிறேன். அதாவது நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, இப்போ வர்ற படம் எல்லாம் தியேட்டரில் ஓடுதோ இல்லையோ, தியேட்டர் விட்டு நல்லாவே ஓடுது. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக, ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபில்மாக நான் எடுக்க போகிறேன். அதுதான் இந்த கான்செப்ட். அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கேன். டேய் சார், நாங்கள் வாடா. அதாவது என்னன்னா, ஹாலிவுட் படம் எடுத்து போரடிச்சு போச்சு. வெள்ளையாக முகம் பார்த்து போரடிச்சு போச்சு. அதனால ஒரு அழகான தமிழ் பொண்ணா, ஒரு நல்ல தமிழ் மனம் மாறாத ஒரு பொண்ணா போய் கூட்டிட்டு வா. எங்க சார் இருக்காங்க அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம்? டே சரவணா, கோலம் போட்டுக்கிட்டு, ஊஞ்சல் ஆடிக்கிட்டு, நாத்து நட்டுக்கிட்டு, பட்டாம்பூச்சி பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வா. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரோடோட சுற்றி இருந்தாங்க. இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சுற்றி இருக்காங்க சார். இப்போ எங்க சார் இருக்கிறாங்க அந்த மாதிரி பொண்ணு? எனக்கு ஆளாம் தெரியாது. ஒரு நல்ல பொண்ணா நீ போய் கூட்டிட்டு வா. அதான் உன்னோட வேலை. போயிடும். ஓகே ஓகே. தங்கத்தில் முகம் எடுத்து, சந்தனத்தில் உடல் எடுத்து, மங்கையில் வந்த நிலவோ இல்லை மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஒரு அழகு! அழகு சொட்டு சொட்டா ஒழுகுதே. மேடம், சினிமா நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? சார் எனக்கு உயிரை சார் சினிமா. அப்படிங்களா? ஆமாங்க சார். நம்மளுக்கு ஒரு டைரக்டர் இருக்கார் நம்மகிட்ட. ஓகே சார். அவர்கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். ஓகே சார். நீங்க என்ன நடிக்கிறீங்களோ அவர்கிட்ட காட்டுங்க. சான்ஸ் வாங்கி தரேன். ஓகே சார். ஆமாம் தேங்க்யூ சார். சொல்லுப்பா, என்ன சார் சார். யார் இது? அடிங்க சார். அடியா? ஹீரோயின் கேட்டீங்களா சார்? நான் அழகான பொண்ணை கேட்டா தண்ணியில் ஊற வச்ச பண்ண கூட்டு இருக்கேன் சார். என்ன சார் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? என்னம்மா, உண்மைதாம்மா சொன்னேன். நான் சைடில் பார்த்தா சமந்தா மாதிரி இருப்பேன் சார். நடந்தா நயன்தாரா சார். ஏமா நிறுத்துமா. உனக்கு ஹீரோயின் சான்ஸ் தான் தரேன். ஆனால் இந்த மாதிரி சம்மந்தமாக இருக்கேன், அன்சியமாக இருக்கேன் சொன்னு வச்சுக்கேன், கடுப்பாகுது. சரியா? சரி விடுங்க, சண்டைலாம் போடாதீங்க. இப்போ எனக்குள்ள திறமைகளை நான் உங்ககிட்ட காட்டுறேன். என்னம்மா உனக்கு திறமை இருக்கு? சொல்லுமா, நீ சொல்லுமா. சூப்பரா டான்ஸ் ஆடுவேன் சார். சூப்பர் டான்ஸ் ஆடுவேன். என் படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா அது டான்ஸ் மட்டும்தான். அந்த டான்ஸை நீ இப்போ ஆடி கேட்டு சரி பாடு. ராசாத்தி ராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. நாடு நீ இருக்கும் நேரங்கள் நம் வாழ்க்கைக்கு இனி வசந்த. சரணா, என்னடா இது? அவ தான் கேவலமா இருக்கா, நீனும் அவளோட சேர்ந்து கேவலமா ஆடிக்கிட்டு இருக்க. டான்ஸ் எதை தெரியுமா உனக்கு? டான்ஸ் என்ன தெரியுமா? நான் இந்த ஆடி இந்த பாடு. நம்ம டான்ஸ் இப்படி இருக்கணும். டான்ஸ்னா எப்படி இருக்கணும்? சரி, டான்ஸா சார்? இது டான்ஸ், இது டான்ஸ். இன்னமும் உங்க ட்ரெண்ட்ல இருக்காதீங்க சார். மரத்தை சுத்தி ஓடி வந்து தொடுறது, இப்படி எலி பொந்துக்குள்ள இருந்து எட்டி எட்டி பாக்குறது, அதெல்லாம் விட்டுருங்க சார். இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சு. வெறும் கைய கால ஆடுறவங்க தான் நல்லா டாப் லெவல்ல இருக்காங்க. புரியுதா சார்? அதை விடுங்க. ஆட தெரியுமா சார்? பாட தெரியுமா கேளுங்க சார். சரிம்மா, ஆட டான்ஸ் தான் உனக்கு வரல. வேற என்னமா தெரியும்? வேற என்ன தெரியும்? சூப்பரா பாடுவேன் சார். பாடுவேமா? சரி, நல்ல ஒரு பாட்டா பாடி கேட்டுமா. பாடி கேட்டுமா. ஓகே சார். என்னமா பண்ற? இல்ல பாடி காட்டுமா. நான் பாட சொன்னது பாடி காட்ட சொன்னது பாடி இல்லம்மா, சங்கீதம், சரணம். அந்த சரணம் லிரிக். இப்ப மட்டும் அந்த மாதிரி பாட்டு. கமா கமா கமா. உன் மேல ஒரு கண்ணே நான் தாவும் மொற பொண்ணே, உன்னோட இவ ஒன்னே உன்னை மறந்தா வெறுமண்ணே, தவிக்கிற ஒன்னால இருக்கிற தன்னால கிறங்குற மயங்குற நீதான் மாப்பிள்ள. டேய் நிறுத்துமா. என்னடா பாட்டு சார்? குயில் மாதிரி இருக்குது பாரு சார். குயில் மாதிரியா? குயிலே செத்து போரும் இருக்கா? அதாவது என்ன கான்செப்ட்னா, நீ நல்லா கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வைக்கிற, அது அந்த உண்டியில நிறைய தூக்கிட்டு போச்சு. அதான் கான்செப்ட். அப்போ உன்னோட எமோஷன் எப்படி இருக்கும்? அந்த எமோஷன் நரினா இது மாதிரியா சார்? அந்த மாதிரி. அது பெரிய நரி. நரி சின்ன நரி தூக்கிட்டு. ஓகேவா? அதான் கான்செப்ட். அதுல உன்னோட எமோஷன் எப்படி இருக்கும்? என் கோவத்தை வெளிப்படுத்தும். ஆமா, அதான் கமோஷன். இப்ப பாருங்க சார். ஏமா இங்க பாக்ஸிங்கமா நடந்துட்டு இருக்கு. இங்க முக்குது எப்படி? இது பாக்ஸிங் இல்லை. ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். உனக்கு இது வரல, நான் என்ன பண்றது? இது உனக்கு எமோஷன் வரல, உனக்கு ஒரு கான்செப்ட், நல்ல கான்செப்ட். அது என்ன கான்செப்ட்? லவ் கான்செப்ட். காதலுங்க நான் எங்க சார் போவேன்? காதலனா ஷோ முடிஞ்சோம் நம்ம வீட்டுக்கு போவோம், சிடி போட்டு பார்த்துடுவோம். ஓகேவா சார்? என்னோட காதலன் யாரு சார்? காதலனா நான் இன்னைக்கு வரைக்கும் படம் நடிச்சல ஹீரோ நடிச்சிருக்கேன். அதனால நான் உனக்கு ஹீரோ காதலாம் பண்ண முடியாது. ஓகே சார். உன் மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி தான் கரெக்ட். ஓகேவா? இந்த மூஞ்சி தான் உனக்கு காதல். சரிங்க சார். ரைட். கமான். அடி பாவி. எதுக்கு மாடிச்ச? எதுக்கு அடிச்ச? சார்
காதல்னா நடிக்க சொன்னா காதல் நிஜமான காதலை நினைச்சு அடிச்சுக்கிறா சார். என்னம்மா எதுக்கு மாடிச்சா காதல் போய் எதுக்கு மாடிச்சா காதல் கிஸ் அடிப்பாங்க எதுக்கு கேட்டுச்சு சார் எனக்கு நிஜமாவே காதல்னாவே பிடிக்காது சார். காதலாம் பிடிக்காதா? என் படத்துல காதலாம் மெயின். அந்த காதலே பிடிக்கலாம் உனக்கு இந்த படத்துல சான்ஸே கிடையாது. கெட் அவுட். டேய் தோத்துடா. டேய் என் மேலே கை வைக்கிற ஓடு பா இந்த பக்கம். அதாவது என்னன்னா ஒரு நல்ல ஹீரோனா பிடிச்சிடுவா சரியா? இதான் உன்னோட வேலை. போயிட்டோம் சார். எங்க சார் போறது நல்ல ஹீரோனுக்கு? அப்படியா? குள்ளமா அந்த குத்து வலிக்கும் அடிச்சு அமுச்சிட்டீங்க. வேற யாரை பிடிக்கிறது? நான் ஹீரோயின் கிடைச்சிட்டாடா. ஹீரோயின் கிடைச்சிட்டா சார். நீ தான்டா ஹீரோயின். நானா? எப்படி சார்? என்னோட படம் பார்த்திருக்கியா? பொம்மை கட்ட படம் பார்த்திருக்கியா? பார்த்துருக்கேன். அதுல ஒரு பையனை பொண்ணா அழகா காணிச்சிருப்பேன். பார்த்திருக்கியா? பார்த்துருக்கேன். அதே தான் உன்னை நான் அழகா காணிக்க போறேன். ஆபரேஷன் பண்ண போறியா எனக்கு? இல்ல ஆபரேஷன் இல்லடா மடையா, உன்னை அழகாக்க போறேன். அப்படிங்களா சார்? சரி சார். ஓகேவா? ஹீரோ யார் சார்? நான் தான் ஹீரோ, நீ தான் ஹீரோயின். ஓகே சூப்பர் சார். பொம்மை கட்டம் பார்ட் 2 ரெடி. ஜெனிதா, வசந்த் அண்ட் சரவணன் 3 பேரும் செம்மையா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுமையா ஆனா இந்த டீம் வந்து ஒன்னா சேர்ந்து கொடுக்குற 2வது பெர்ஃபார்மன்ஸ் இது. போன வாரம் தான் நீங்க டீம் ஃபார்ம் பண்ணீங்க. ஆனா போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து நிறைய இம்ப்ரோவைசேஷன் வந்து பார்க்க முடிஞ்சது. அதுவே பெரிய விஷயம் தான் உங்ககிட்ட. கெஸ்ட் வந்து ஹரி, நீங்க சொல்லுங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? இந்த மாதிரி தான் சொல்லணும். இந்த ஸ்டேஜை வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். எல்லாருமே கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 2வது எபிசோடு இல்லையா உங்களுக்கு, அதனால கொஞ்சம் போக போக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிங்க. ஓகேவா? ஏன்னா இந்த பையன்லாம் டைலாகே தெரியாமல் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பாரு வாய்களே அவ்வளோ பேசுகிறாங்க சார். அதே மாதிரி எங்களுக்கும் சைடில் ஏதாவது பிட்டு பேப்பர்லாம் சைடில் இது பிட்டு வேறு உங்களுக்கு ஓட்டணுமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்லாம் வந்து யோசிச்சு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.